Hello guys, good evening. Welcome to InfoSmart. Right, okay. So my voice is audible தானே? Right. So okay, last class வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் லூப்ஸ்லாம் பார்த்தோம். ஓகேவா? ஸோ அந்த லூப்ஸ்லேயே இன்னொரு 3 டைப் இருந்துச்சு. கரெக்டு தானே? 2 டைப் இருந்துச்சு. அந்த 2 டைப்பை நம்ம ஸ்கிப் பண்ணோம். அண்ட் தென் மீச்சம் உள்ள ஆல்ரெடி பார்த்த கண்டென்ட்டே பார்த்தோம். ஸோ ஓகே, ரெக்கார்டிங்ஸ் எதுவும் பார்த்துருந்தீங்களா? வராதவங்க யாராவது யாருக்காவது ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுதா? இண்டிவிஜுவலாக முடிஞ்சால் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கள், இல்லை டைப் பண்ணுங்கள். லைக் ஒர்த்துனா ஜஸ்ட் ஒர்த்துன்னு போடுங்க, இல்லை லிட்டில் பிட்னா லிட்டில் பிட், ஆர்எல்ஸ் அதுவும் இல்லை ஒஸ்ட்டுனா அந்த டவுன் தம்ஸ் அப் உண்டுல அந்த மாதிரியான அனுப்பிவிடுங்க. லிட்டில் பிட் சச்சிகுமாரனா? ரைட், ஓகேடா. ஸோ ஓகே சச்சிகுமாரன், நீங்கள் எதில் லிட்டில் பிட்டாக ஃபீல் ஆகிறீங்களோ ஒன்ஸ் மோர் அந்த ரெக்கார்டிங்ஸை பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா, எனக்கு அப்பவும் புரியலை ரெக்கார்டிங்ஸும் அப்படின்னா, நான் எப்பவும் சொல்கிற மாதிரி குரூப்பில் வந்து கேளுங்க. நான் தனியானாலும் சிங்கிள் பர்சனுக்குனாலும் நான் மீட் வந்து எப்போனாலும் சொல்லித்தரேன். ஓகேவா? அண்ட் தென் ஆஃப்லைன் வேணாலும் கேளுங்க. ரைட்டா? சரி, ஓகே. அதர்ஸ் எனி ஒன்? அஜிதா, ஜீவதர்ஷினி, இன்ஃபேன் இல்லை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாரீங்க, திடீர்னு நிறைய பேர் காணாமங்க. எனக்கு தெரிஞ்சு டெய்லி வர்றது அஜிதா அண்ட் தென் சச்சிகுமரன், இன்ஃபேன். ஜீவதர்ஷினி வந்துட்டு இருந்தாங்க, ஆளை காணும். ஓகே ரைட், சரி. எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஜஸ்ட் நான் கேட்க தான் செய்கிறேன், எதுவும் கொலை பண்ணல. ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படி ஒரு கான்செப்ட். நான் இப்படிலாம் சிஎஸ்எஸ்லேயும் HTMLலையும் கேட்டிருப்பேனான்னு எனக்கு தெரியல. புரியுதான்னு கேட்டிருப்பேன், பட் எந்த இடத்துல இருக்கீங்களான்னு கேட்டிருப்பேன். ஏன்னா அது புரிஞ்சிக்க முடியும், ரெக்கார்டிங்ஸ் பார்த்தாலும் அறிஞ்சிக்க முடியும். பட் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அது அவ்வளோவா பிரச்சனை இல்லை, இது ஓகே அவ்வளோ போயிடும். ஆனால் இருந்தாலும் ஒரு சில கோடெல்லாம் மறக்கும், நான் தப்பு பண்ணுற மாதிரி ஒரு சில இடங்கள்ல நடக்கும். எனி ஒன்? என்னடா யாருக்குமே எதுவுமே இல்லையா? ஜாவா ஸ்கிரிப்ட் கிளாஸ் ஆனது இல்லையா? ஓகே தான். ரைட்டு, சரி ரைட்டு. சரி ஓகே, போகலாம். ஸ்டார்ட் பண்ணுறேன் செஷன், ஓகேவா? சரி, ஒன்றும் இல்லை. ஃபார் லூப், ஒயில் லூப், டூ ஒயில் லூப் எல்லாம் அந்த 3 கான்செப்டையும் பார்ப்போம். சரியா? இன்னைக்கு என்ன அப்படின்னா ஃபார் இன் லூப். ஆக்சுவலாக அந்த ஃபார் இன் லூப்பும் இன்னொரு ஃபார் ஆஃப் லூப்பும் ஒன்று வரும். ஓகேவா? ஸோ அந்த 2 கான்செப்டும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்துருந்துருக்கணும். பட் இவங்க என்ன ப்ரொசீஜராக ஒரு ஸ்லைடு இல்லாதனால, ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். ரைட், ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் ஒன்ஸ் நடத்துகிறேன், பட் ஓகே அவ்வளோ. ஸோ இந்த இவ்வளோ நேரம் நம்ம ஃபார் லூப்பு, ஒயில் லூப், டூ ஒயில் லூப் இவ்வளோ இது பார்த்துருக்கோம். பார்த்ததில் வச்சு என்ன மெயின் கான்செப்டாக இருக்கும்னா, நம்ம வந்து ஒருத்தரையாக தான் கூப்பிட்டோம். லைக் இப்போ வந்து ஒரு வீட்டுக்குள்ளேருந்து ஒருத்தரையாக திரும்ப திரும்ப கூப்பிட்டா எப்படி? ஸோ நம்பர்ஸை தான் நம்ம சொல்லி 1 to 10 திரும்ப பிரிண்ட் பண்ணு அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டில்லாக நம்பருங்கிறது ஒரு நம்பர் தானே, 1 2 3 அப்படி தானே இருக்குது. அதை தானே நம்ம கூப்பிட்றோம். அதே கான்செப்டில் ஒன்று ஒன்றா நம்ம கூப்பிடுறோம். ஓகேவா? ஆனால் இந்த ஃபாரினும் சரி ஃபார் லூப்பும் சரி 2 டைப்பில் ரன் ஆகும். ஓகேவா? அந்த 2 டைப்லேயும் காமனாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குரூப்பாக கால் பண்ணுறது. லைக் வந்து இப்போ நேம் இருக்குன்னு வையேன், சச்சு குமரன் இருக்குது, இது 2 நேம். அஜிதா, தேவதர்ஷினி, அதுவும் 2 பேர். ஆனால் ஹசீனா, ஆர்எஸ், ஜீவதர்ஷினி இதெல்லாம் வந்து பார்த்தா சிங்கிள் சிங்கிள் நேமாக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ நான் டக்குன்னு கூப்பிட்டா எப்படி கூப்பிடுவேன்? அஜிதா, அவ்வளோதான் முடிஞ்சிட்டு. அந்த தேவதர்ஷினியை நான் கூப்பிட்டுருக்கேனா? அப்படி இல்லை. 2வது நேமாக நம்ம கூப்பிட மாட்டோம் மேக்ஸிமம். சச்சு குமரன், சச்சு, அவ்வளோதான். ஆனால் ஜீவதர்ஷினி இருக்கிறதுலே நம்ம வந்து சில டைம் ஜீவா அப்படின்னு சில டைம் கூப்பிடலாம். ஆர்எஸ் ஜீவதர்ஷினி தான் கூப்பிடலாம். ஸோ இது வந்து நம்ம ஹியூமனோட மென்டாலிட்டி. ஓகேவா? கோடில் வந்துட்டு நீ சொல்லுவ, எனக்கு அஜிதா தேவதர்ஷினி ஃபுல் நேமே எனக்கு கூப்பிடு, அதை திரும்ப லூப் பண்ணு. லூப்னா என்ன? திரும்ப ஒன்ஸ் மோர் போடு அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் தான் இந்த ஃபார் இன்னும் ஃபார் ஆஃபும் ஜென்ரேட் பண்ணேன். ஓகேவா? ஸோ அது நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நேம் வச்சு சொன்னேன். இங்கே வந்து எப்படின்னா ஒரு அரே. ஸோ சிஎஸ்சி சேம் சொல்கிறேன், அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். அரே அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இதை வச்சு கூப்பிட்றோம். ஸோ அரே அண்ட் ஆப்ஜெக்ட்னா என்னங்கிறத நான் லேஸாக வந்து ஃபஸ்ட்டு ஜாவா ஸ்கிரிப்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். சொல்லியிருந்தேன்னா யாருக்காவது எதுவும் ஞாபகம் இருக்கா?
anyone? யாருக்குமே ஞாபகம் இல்லையா? என்னண்ணா சொன்னீங்க? ஐயோ, சத்தியகுமாரன் ஏதோ சொன்னாரு. அண்ணா சாரி. என்ன சொன்னீங்க? இல்லடா, ஆப்ஜெக்ட்டும் இன்னொன்று என்னது, அரே, இந்த லிஸ்ட்டை வச்சு இந்த நேமை யூஸ் பண்ணி எதுவும் சொல்லி கொடுத்தானா அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஜாவாஸ்கிரிப்ட் வரும்போது? அறைய வச்சு சொல்லி தரல. அரே வச்சு சொல்லித்தரல. சரி, ரைட், ஓகேடா. ஸோ ஆக்சுவலாக ப்ரொசீஜர் வைஸ் என்னன்னா, இந்த அரே ஆப்ஜெக்ட்லாம் படிச்சுட்டு தான் நம்ம இந்த ஃபார் லூப்புக்குள்ளேயே வரணும், ஓகேவா? ஆனால் நீங்கள் லைக் அட்வான்ஸ்டுன்னு சொல்லி கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருந்து, ஓகேவா? ஸோ அதுதான் கான்செப்ட் இங்கே. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம ஃபார் லூப் படிச்சிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நான் அந்த ஆப்ஜெக்ட்டும் அரையும் நான் இப்போ வந்து லைட்டாக சொல்கிறேன், உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சுதுன்னா சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபார் இன் லூப், ஃபார் ஆஃப் லூப்பும் வரும், ஓகேவா? ஆப்ஜெக்ட் இதெல்லாம் வச்சு, விச் மீன்ஸ் நேமில் சொன்னால் அஜிதா தேவதர்ஷினி அப்படின்னு சேர்த்து கூப்பிட்றது எப்படியோ அந்த மாதிரி, ஓகேவா? ஸோ ரைட், JS foreign loop is used to iterate over the properties of an object. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆப்ஜெக்டை கால் பண்ணுறது. ஸோ ஃபாரின் லூப்புக்கு, ஸோ ஃபாரின் லூப், ஃபார் ஆஃப் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைப் தான், ஆனால் காமனாக இருக்கிற விஷயத்த தான் நான் சொன்னேன், அதாவது எல்லாத்தையும் சேர்த்து கூப்பிடுறது அப்படின்னு சொன்னேன், கரெக்டாக? இப்போ இதில் என்னன்னா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிங்கிற வேர்டு நம்ம இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம். எங்கே தெரியுமா? சிஎஸ்எஸ்ல கேள்விப்பட்டிருப்போம். லைக் என்ன, ஒரு கிளாஸ் நேமை கால் பண்ணோம் அப்படின்னா அதை கால் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி, அதோட வேல்யூ அப்படின்னு போடுவோம்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ ப்ராப்பர்ட்டினா என்ன? லைக் இந்த பேக்ரவுண்ட் கலர், வெறுமன கலர், ஒரு ஸ்பேடிங், டெக்ஸ்ட் அலைன், இதெல்லாம் சொல்றது ப்ராப்பர்ட்டி. அதுக்கு வேல்யூன்னு எழுதுவோம் பார்த்தியா, கோலன் போட்டு, அதெல்லாம் என்ன? அதுக்கு உண்டான வேல்யூ சொல்றது தான் வேல்யூ. ஸோ அதே மாதிரி தான் ஆப்ஜெக்ட்னு ஒன்று என்ன அப்படின்னா, ரைட் இருங்க, நான் இதை ஷேர் பண்ண சத்தியமாக புரியாது. எல்லாருக்கும் இந்த நோட் பேட் தெரியும்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம ப்ராப்பர்ட்டின்னு எழுதுவோம். லைக் கிளாஸ், கிளாஸ் என்னது, ஒரு கிளாஸ் வந்துட்டு டோலோ அப்படிங்க கிளாஸ்னா நம்ம எப்படி எழுதுவோம்? டாட் டோலோ கோலன் வச்சு பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு டைப் பண்ணி கோலன் வச்சு என்ன கலரோன்னு போடுவோம், கரெக்டாக? ஸோ இதில் இந்த பேக்ரவுண்ட் கலர்னு சொல்கிறது என்னது? ப்ராப்பர்ட்டி. இது அதோட வேல்யூனால அது வேல்யூ. ஸோ புரியுதா? அதே மாதிரி தான் ஆப்ஜெக்ட்லையும் இருக்கும். ஆப்ஜெக்ட் வந்து எப்படி தானே இருக்கும்? ஸோ எப்படி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம், லைக் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணுவோம். எப்படின்னா, அதே ஏ இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, ஆப்ஜெக்டை நம்ம எழுத போகிறோம் அப்படின்னா அந்த கர்லி பிரஷஸ் போடணும், ஓகேவா? அதுக்குள்ளே தான் கண்டென்ட்டை எழுதுவோம், ஓகேவா? அந்த கண்டென்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி அண்ட் தென் அதுக்கு ஒரு வேல்யூ, அப்படி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி லூப்பில் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, பி இஸ் ஈக்குவல் டு 2, இப்படி இருக்கிற எல்லாத்தையுமே சேர்த்து சொல்கிறதுக்கு தான் நான் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவேன். லைக் எக்ஸாம்பிள், நான் எக்ஸ் கோலன் 1 போட்டு கமா போட்டு தென் நெக்ஸ்ட் லைன் ஒய் கோலன் 2 அண்ட் தென் இசட் கோலன் 3. இதுதான் ஓவராலா ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அதாவது இந்த எக்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தியா, எக்ஸ் ஒய் இசட், இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி, ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்ன? 1 எக்ஸுக்கு, 2 ஒய்யோட வேல்யூ என்ன? 2, இசட்டோட வேல்யூ என்ன? 3. ஸோ இதெல்லாம் ஒரு கர்லி பிரேசஸ் போட்டு வித் கமா மென்ஷன் பண்ணி போட்டா அப்படின்னா ஆப்ஜெக்ட். நான் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு இப்போ புரியறதுக்காண்டி சிம்பிளாக இப்படி நோட் பண்ண நடத்தேன். பட் இதுக்குன்னு ஸ்லைட்ஸும் எக்ஸாம்பிள்ஸும் வச்சு வரும், நம்ம அதையும் பார்க்கலாம், ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு நாளைக்கே நாளை கழிச்சு வந்துடும், அரே நாளைக்கு வந்துடும், நாளை கழிச்சு ஆப்ஜெக்ட்ஸ் வந்துடும், ஓகேவா? ஸோ இது சிம்பிளாக இப்போதைக்கு புரிஞ்சது அளவுக்கு, ஏன்னா நான் நம்ம ஸ்டைல் சிஎஸ்எஸ் படிச்சிருக்கோம், அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நான் நடத்தேன், ஓகேவா? ஸோ அப்போ இது ஃபுல்லாக என்னன்னா ஏவோட ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்ல என்ன இருக்கும்? ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூ இருக்கும், ஓகேவா? ஸோ
ஸோ இது எல்லாமே சேர்த்து நான் வச்சுக்கிறோம்ல, அதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ விச் இஸ் மென்ஷன் அஸ் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஆப்ஜெக்ட் கிளியர் ஆச்சுல்ல? ஓகே தானே? ஆப்ஜெக்ட்னா என்ன? சிம்பிளா ஒரு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியும் வேல்யூ நம்ம செட் பண்ணி வச்சு விட்டா அது ஆப்ஜெக்ட். அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டினா வைக்கணும், என்ன வேல்யூனா வைக்கணும். இப்போ சிஎஸ்எஸ்னா பேக்ரவுண்ட் கலர் அதுக்குன்னு ஒரு ஸ்டைல் வருது, ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம். அப்போ ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி வரும்னு கேட்டா அது வந்து என்கிட்ட கேட்டா நம்ம அதுக்கு இன்னும் படிக்கல. ஸோ ஒரு என்ன ஒர்க் நடக்குன்னு மட்டும் நம்ம பார்க்கணும். ஓகேவா? இங்க அதுக்குன்னு ப்ராப்பர்ட்டி என்ன வரும், அதுக்குன்னு லைன் என்ன, வேல்யூ என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தேன் சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பராக இருக்கீங்க ஒரு இடத்துல. ஓகேவா? நான் வந்துட்டு உன்ட்ட என்ன சொல்கிறேன், நான் வந்து மளிகை சாமான் லிஸ்ட்டு மாதிரி ஒன்று கொடுக்குறேன். அந்த லிஸ்ட்டை வந்து நீ எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். நான் அந்த லிஸ்ட்டை வந்து கோடு மூலியமா எப்படி தருவேன் அப்படின்னா, இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமா தருவேன். எப்படி? இந்த ஆப்ஜெக்ட் தான். ஸோ இந்த எக்ஸுங்கிறது ஒரு மளிகை சாமான் ஏதாவது ஒரு பொருள்னு வச்சுக்கோங்க, லைக் பருப்பு அப்படின்னா பருப்போட வேல்யூ என்ன, அண்ட் தென் இது வந்து கோதுமை அப்படின்னா அதோட வேல்யூ என்ன. ஸோ அப்போ லிஸ்ட் வந்து ஏறுதா, அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஸோ அது ஓவராலாக நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம லாங்குவேஜுக்கு மளிகை சாமான்னு சொல்லுவோம். அப்போ கோடிங்ல என்ன வரும் ஜாவாஸ்கிரிப்ட்னா ஆப்ஜெக்ட், இதை தான் சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பர்ட்டியும் வேல்யூவும் மாத்துறது தான் யாரு, ஆப்ஜெக்டோட வேலை. ஓகேவா? ஆப்ஜெக்ட் கிளியரா? சச்சிகுமரன், அஜிதா, ஹசீனா, இன்ஃபேன். ரைட், சூப்பர்டா. இப்போ இதே இதுல இந்த ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லா எடுத்தேன்னு வையேன், இந்த ப்ராப்பர்ட்டியை நான் ஃபுல்லா எடுத்துட்டு ஜஸ்ட் வேல்யூ மட்டும் போடுறேன். ஓகேவா? அப்போது என்ன சொல்றோம் அப்படின்னா, கர்லி பிரேசஸையும் மாத்திடுவேன். இந்த கர்லி பிரேசஸையும் ப்ராப்பர்ட்டி இல்லாம வெறும் வேல்யூ மட்டும் போட்டேன் அப்படின்னா அது அரே, அவ்வளவுதான். ஸோ புரியுதுல்ல? லைக் எக்ஸாம்பிளுக்கு மளிகை சாமான் இருக்கும், மளிகை சாமான் லிஸ்ட்டை நம்மளுக்கு அனுப்பிவிட்டா எப்படி, அதில் என்னென்ன வேல்யூ, என் கடையை தான்ப்பா மளிகை சாமான், என்கிட்ட எவ்வளோ வேல்யூஸ் இருக்கு, அது என்னலாம் அப்படிங்கிறது இந்த லிஸ்ட் மாதிரி அனுப்புவாங்க தெரியுமா, நோட்டீஸ் மாதிரி. அந்த நோட்டீஸை சொல்றது தான் அரே, விச் மீன்ஸ் அதோட வேல்யூ மட்டும் இருக்கும். ஓகேவா? அதுக்குன்னு மளிகை சாமான் லிஸ்ட்ல கோதுமை இவ்வளோ, பருப்பு இவ்வளோ அப்படின்னு வரதானே செய்யும். அப்போ அதுவும் ஆப்ஜெக்ட் தானேன்னு கேட்டுறாதீங்க. வாங்குறது ஆப்ஜெக்ட். ஓகேவா? அப்படி வச்சுக்கோங்க. ஸோ அரே இந்த கர்லி பிரேசஸை மாற்றி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு சிம்பிளா அதோட வேல்யூ மட்டும் போட்டா இட்ஸ் ஜஸ்ட் அரே. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் அவ்வளோதான். கோடிங் லாங்குவேஜில் நீங்கள் பெர்ஃபெக்டாக சொல்லணும்னா, யாரு கேட்டாலும் நான் அடிச்சு சொல்லணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஆப்ஜெக்ட்னா ப்ராப்பர்ட்டி கிவ்ஸ் வேல்யூ இன் த மென்ஷன் ஆஃப் கர்லி பிரேசஸ். ஓகேவா? வைல் டிக்ளேரிங் மை வேரியபிள். ஸோ மை வேரியபிள்ங்கிறது இங்கே டிக்ளேர் பண்ண நம் வேரியபிளை சொல்கிறேன். இஃப் இட் இஸ் அரேயா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் சேஞ்ச் த கர்லி braces to into ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக மாற்றிக்கோங்க அண்ட் நாட் மென்ஷன் எனி ப்ராப்பர்ட்டி. ஸோ ப்ராப்பர்ட்டி இல்லாமல் ஜஸ்ட் ஒரு வேல்யூவாக வந்துச்சு அப்படின்னா அதுதான் அரே. ஓகேவா? சிம்பிளா நம்ம கான்செப்டுக்குள்ளே போகலாமா? யாருக்கு எதுவும் கொரி இருக்கா? ரைட், சூப்பர் சூப்பர். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ரைட், இப்போ பாருங்க, JavaScript foreign loop is used to iterate over the properties of an object. ஸோ இந்த foreign loop என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் எடுத்துட்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒன்லி ஓவர் தோஸ் கீஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் விச் ஹேவ் தேர் எனுமரபிள் ப்ராப்பர்ட்டி செட் டு ட்ரூ. ஸோ இந்த செட் டு ட்ரூ புரியுதுல்ல நம்ம கான்செப்ட்? ஃபார் லூப்னா என்ன, ஃபால்ஸ் ஆர் ட்ரூ, கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிஷனை வச்சு எடுத்துட்டு வரும். ஓகேவா? எதை எடுத்துட்டு வரும்? ப்ராப்பர்ட்டியை மட்டும் எடுத்துட்டு வரும். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கோடு பார்க்கலாம். சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபார் லெட் வேரியபிள் நேம். ஸோ ஒரு வேரியபிள் நேம் இன். ஸோ இங்கே மெயினான கான்செப்ட் என்னன்னா இந்த ஃபார் இந்த இன். ஓகேவா? அந்த ரெண்டையும் தான் மென்ஷன் பண்ணக்கூடிய ஃபாரின் லூப். ஸோ ஆப்ஜெக்ட் நேம், வேரியபிள் நேம். ஸோ வேரியபிள் நேமும் ஆப்ஜெக்ட் நேமுங்கிறது என்ன வித்தியாசப்படுத்துதுங்க கோடில் காமிப்பாங்க. ஓகேவா? ஸோ ரைட், ஒரு
மை ஆப்ஜெக்ட்டுங்கிற வேரியபிள் நேம் வச்சு ஒரு இது கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? அதே நான் கொடுத்த எக்ஸாம்பிளே இருக்கு பாருங்க. x:1 y:2 z:3. ஸோ எக்ஸ் ஒய் இசட்லாம் ப்ராப்பர்ட்டி, அதோட வேல்யூஸ் 1 2 3 இதெல்லாம் கர்லி பிரேசஸ் போட்டு இது ஃபுல்லாக சொல்கிறது என்னன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கு. ரைட்டா? ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெட் கீ, அதாவது ஒரு புது வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதான் வேரியபிள் நேம் அங்கே சொல்லியிருக்கான். இன், ஓகேவா, அதுக்குள்ள இந்த ஆப்ஜெக்ட், ஸோ விச் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் நேம், இதான ஆப்ஜெக்ட் நேம் மை ஆப்ஜெக்ட்னு. ஸோ அதை போட்டோம். வேற எதுவுமே நான் போடலை. இந்த ஐ கிரேட்டர் தென் லெஸர் தென் அந்த மாதிரி ஐ ப்ளஸ் ப்ளஸ் இன்க்ரிமெண்டா டிக்ரிமெண்டா வேரியபிள் டிக்ரேஷனா அந்த மாதிரி எதுவுமே நான் போடலை. ஓகேவா? வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணிருக்கேன். விச் மீன்ஸ் லெட் கீ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் போட்டுட்டு என்னன்னு போட்டு மை ஆப்ஜெக்ட், அதாவது இதை கொடுத்துட்டேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா கன்சோல் டாட் லாக், இதை மறந்துடுங்க இப்போதைக்கு. கன்சோல் டாட் லாக் கீன்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த எக்ஸ் ஒய் இசட் இந்த மூணும் அப்படியே வரிசையாக பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? இதுக்கு அடுத்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மை ஆப்ஜெக்ட் அதில் உள்ள கீ. ஓகேவா? ஸோ அதில் உள்ள கீ அப்படின்னா ஸோ கீ ஃபர்ஸ்ட் இருக்கிறது இடத்துல யாரு? எக்ஸ். ஓகேவா? ஸோ மை ஆப்ஜெக்டில் உள்ள எக்ஸ். ஸோ இதை நான் இதை என்ன சொன்னேன், இந்த கர்லி பிரேசஸ் வந்தால் சாரி ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்தாலே அரே. ஸோ அரே என்ன இங்கே? ஸோ எக்ஸுக்கு வேல்யூ அரே. ஸோ இந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கிட்டா அது என்னன்னு நான் சொன்னேன், அரேன்னு சொன்னேன். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும்னா மை ஆப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸ், ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் எக்ஸ். ஏன்னா இங்கே ஃபர்ஸ்ட் வேல்யூ எக்ஸ் தானே. ஸோ எக்ஸை வந்து இங்கே வச்சிருக்கோம். அப்போது ஓவராலாக மை ஆப்ஜெக்டில் உள்ள எக்ஸோட வேல்யூ என்ன? மை ஆப்ஜெக்ட் உள்ள எக்ஸோட வேல்யூ என்ன? 1. ஸோ அதனால 1 பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? திரும்ப லூப் போவோமா? போயிட்டு லெட் கீ இன் மை ஆப்ஜெக்ட். ஸோ கீ இன் நெக்ஸ்ட் எக்ஸ் முடிஞ்சு இங்கே ஒய் போகும். ஸோ இந்த இடத்துல கீ இருக்கிற இடத்துல ஒய் பிரிண்ட் ஆகும். கமா மை ஆப்ஜெக்ட் ஆஃப் ஒய். ஸோ மை ஆப்ஜெக்டில் உள்ள ஒய்ல உள்ள வேல்யூ என்ன? 2. ஸோ 2 பிரிண்ட் ஆகும். அதே திரும்ப இருக்க நை 3 இஸ் தட் 3. இப்படி தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுலேயே 2 மெத்தட் பார்த்துருக்கோம். ஒன்று ஆப்ஜெக்ட்னா எப்படி வந்துச்சு. ஸோ ஆப்ஜெக்டை நான் அதை வந்து முழுசாக கால் பண்ணுறோம்ல, இந்த கர்லி பிரேசஸை ஃபுல்லாக கால் பண்ணுறேன். அதனால தான் இந்த விஷயத்தில் ஒரு காமனாக இருக்குது. விச் மீன்ஸ் அஜிதா தேவதர்ஷினி நான் ஃபுல்லாக கூப்பிட்றதுனால அந்த மாதிரி கர்லி பிரேசஸில் இருக்கிற எல்லாத்தையும் நான் கூப்பிட்றதுனால தான் இதுக்கு ஃபாரின் லூப் அப்படின்னு ஒரு காமனானது. நெக்ஸ்ட் ஃபார் ஆஃபும் அப்படிதான். பட் என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லெட் கீ இன். ஸோ இந்த இன்னும் ஃபார் தான் மெயின் சின்டாக்ஸ். லெட் கீங்கிறது டெக்ளரேஷன், இது ஆப்ஜெக்ட் நேம் விச் இஸ் ஹியர். இதை ஏன்னாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நான் மென்ஷன் பண்ணுறது ஆப்ஜெக்டாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ கன்சோல் டாட் லாக் கீ அப்படியே வந்துடும். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. வெறுமனே நீங்கள் கீன்னு போட்டிங்கன்னா ப்ராப்பர்ட்டியை மட்டும்தான் எடுத்துகிட்டு வரும். இதில் உள்ள ப்ராப்பர்ட்டிலாம் என்ன? எக்ஸ் ஒய் இசட் பிரிண்ட் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அதில் உள்ள வேல்யூ விச் மீன்ஸ் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை மென்ஷன் பண்ணுறது தான் இதில் தானே கிடக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியாக. அதனாலேயே இந்த நேமே போட்டோம். ஓகேவா? ரைட்டா? இதோட எக்ஸாம்பிள் கிளியரா உங்களுக்கு எல்லாருக்கும்? திரும்ப எதுவும் நடத்தணுமாண்ணா? ரைட்டு, சூப்பர். சரி, ரைட், ஓகே. நான் நெக்ஸ்ட் போகிறேன். ஸோ இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஆர் ஆஃப் லூப். ஸோ நான் இதுலேயும் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து தான் கூப்பிட போகிறோம். ஓகேவா? விச் மீன்ஸ் இட்ஸ் யூஸ் டு ரைட் இட் ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அரே, ஆப்ஜெக்ட், செட் அண்ட் மேப். ஸோ இந்த செட் அண்ட் மேப்ங்கிற கான்செப்ட் இப்போதைக்கு மண்டையில் ஏற்றாதீங்க. நான் போக போக வரமும் சொல்லுவேன். அரேயான ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஆப்ஜெக்ட்னா என்ன, அரேனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ it directly iterate the value of the given iterable object. ஸோ அப்படியே தலைகீழ நம்ம வந்து ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி எடுத்தோம். இங்கே ஆப்ஜெக்டில் உள்ள வேல்யூவை ஐட்ரேட் பண்ணும். ஸோ ஐட்ரேட்னா என்ன? திரும்ப திரும்ப நடக்குதுல்ல, மேலே போயிட்டு வருதுல்ல, அதுதான் சொல்கிறேன். ஸோ அண்ட் ஹேஸ் மோர் கான்ஸ்டன்ட் சின்டாக்ஸ் தேன் ஃபார் லூப். ஸோ கிட்டத்தட்ட அதே சின்டாக்ஸ் தான். ஃபார் இன்னுக்கு பதிலாக ஆஃப் வரும். சேம் லைக் வேரியபிள் நேம், ஆப்ஜெக்ட் நேம். ஓகேவா? ஆனால் ஆப்ஜெக்ட் நேம் வச்சு தான் நடக்கும். ஆனால் எப்படிங்கிற எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம கான்செப்ட் வந்துட்டு ஸோ லெட் அரே இஸ் ஈக்குவல் டு அதோட வேல்யூஸ் மட்டும் ஸ்கொயர் ப்ராக்கெட்ல போட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் 1, 2, 3, 4, 5. ஓகேவா? ஸோ 5 நம்பரு வந்துட்டு நீட்டா எதில் அரேங்கிறது. ஸோ இது ஏன்னாலும் வச்சுக்கலாம். நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறதுனால அரே ஆர்ஆர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரைட். ஃபார் லெட் வேல்யூ ஆஃப். ஸோ லெட் வேல்யூங்கிறது ஒரு என்னது வேரியபிள் நேம்.
இதை நீங்கள் குழப்பிடக்கூடாது. லெட் வேல்யூங்கிறதே ஏதோ கோடு சின்டாக்ஸ் மாதிரி எழுதியிருக்காங்கன்னு குழப்பக்கூடாது. ஓகேவா? ஸோ லெட் வேல்யூ ஆஃப் விச் மீன்ஸ் இது ஃபுல்லாக வேரியபிள் டிக்ளரேஷன் ஆஃப், இது ஹைலைட் பண்ணலை அவங்க. ஸோ ஆஃப் அரே. ஸோ வேல்யூங்கிற வேரியபிள்குள்ள அரே எல்லாத்தையும் வச்சுக்கோ. ஸோ இதையும் நான் முழுசாக தான் கூப்பிட்டுருக்கேன். ஏதாவது 1 2 அப்படின்னு நான் கூப்பிட்டுருக்கேன் இல்லை. ஸோ முழுசாக கூப்பிட்டனால இதுலேயும் ஒரு காமனான விஷயம் என்ன, நேமை சேர்த்து கூப்பிடுறது. அதனால தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் ரெண்டுத்துலேயும் காமனாக உள்ளது என்னது, சேர்த்து கூப்பிடுறதான். ஓகேவா? ஸோ அங்கே ஆப்ஜெக்டையும் ஃபுல்லாக தான் ஃபுல் கர்லி பிரேசஸையும் கூப்பிட்டான், இங்கேயும் அரையிலையும் ஃபுல் ஸ்கொயர் ப்ராக்கெட்டையும் கூப்பிட்டான். ஸோ நான் சிம்பிளாக அங்கே வேல்யூன்னு மட்டும்தான் போகணும். எனக்கு எதுவும் உள்ளே போய், ஏன்னா ப்ராப்பர்ட்டி இருந்தால் மட்டும்தான் போய் மென்ஷன் பண்ணணும். இங்கே அது தேவை இல்லை. ஸோ கன்சோல் டாட் லாக் வேல்யூ. ஓகே. ஸோ வேல்யூனா என்ன, டேரெக்டாக அரேன்னு சொன்னும் போதே இருக்கிற வேல்யூலாம் அப்படியே எடுத்துரும். ஏன்னா அதில் வேல்யூ தான் இருக்குது, எதுவும் ப்ராப்பர்ட்டி இல்லை. ஸோ 1 2 3 4 5 அதே வரிசையாக வந்து வந்துடும். புரியுதா? நம்ம நம்பரை மென்ஷன் பண்ணி இவ்வளோ நேரம் ஃபார் லூப்பில் எழுதிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு. ஆனால் இங்கே என்ன, எல்லாத்தையும் ஒரு அரேயில் போட்டுக்கிட்டோம், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டுட்டு அழகாக ஒன்று ஒன்றா 1 2 3 4 5 அப்படின்னு எல்லாத்தையும் ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த அரேயில் அழகாக போய் உட்காந்துக்கும். அவ்வளோதான். ஸோ இது வந்து என்ன டைப்பில் வருது, ஃபார். அப்போ ஏன்னா அந்த இடத்துல வந்து நான் ஆஃப் போட்டால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த 1 2 3 மட்டும் இங்கே கீழே பிரிண்ட் பண்ணியிருக்கும், இந்த கீங்கிற வேரியபிள். ஓகேவா? எக்ஸ் வந்திருக்காரு. ஸோ வேரியபிள் வேணும் அப்படின்னா, சாரி ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னா இன், ப்ராப்பர்ட்டி இல்லை வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னா இட்ஸ் எனஃப் ஆஃப் ஆஃப். ஓகேவா? டோட்டல் கொஸ்டினே வேல்யூ மட்டும் தான் இருக்குது. ஓவராலாகவே இது வேல்யூ தானே இருக்குது. அதனால நீ இன்னும் போட்டாலும் சரி ஆஃப் போட்டாலும் சரி இது அழகாக எடுத்துரும். ஓகேவா? கிளியரா எல்லாம்? ஓகே. 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 ரைட். ஓகே. சூப்பர்டா. சரி, நம்ம இந்த கோடை இப்போ போய் பார்க்கலாமா? அரல்ஸ் இன்னும் ஒரு 2 கான்செப்ட் இருக்கு, பிரேக்கு கண்டினியூ, அந்த இதை பார்த்துட்டு போகலாமா? உங்க தானே வேற நடுவில் போய் கேட்டுக்கிட்டு நம்ம உயிரை வாங்குறேன். ரைட், பிரேக். அஜிதா பிரேக் போகலான்ட்டாங்க. சரி. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் பிரேக் ஸ்டேட்மெண்ட். இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து ஸ்விட்ச் கேஸ் படிக்கணும்னு சொல்லியிருந்தேன், எதுக்கு யூஸ் ஆகும்னு. அதை இங்கே சின்ன ப்ரீஃப்லியா, விச் மீன்ஸ் ஃபார் க்ரூஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் லேர்னிங். ஓகேவா? ஸோ சும்மா ஜஸ்ட்டு கேஷ்லாம் பண்ணுவேன், ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. ஓகேவா? ஸோ JS break statement is used to terminate the execution of the loop or switch statement when the condition is true. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் நான் பிரேக்குன்னு போட்டுட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து என்ன செய்ய முடியும், என்னால் ஸ்டாப் பண்ணிக்க முடியும். ஸோ பிரேக்குன்னா என்ன, ஒரு விஷயத்த வந்து பிரேக் பண்ணுறது, கரெக்டு தானே? ஒரு இடத்த போய் மறைக்கிறது. இப்போ ஸ்பீட் பிரேக்கர்னு சொல்கிறோம், எதுக்கு சொல்கிறோம், ஸ்பீடை பிரேக் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வச்சா நம்ம கண்டிப்பாக ஸ்லோ பண்ணி அதில் ஏறி இறங்குவோம், அந்த கான்செப்ட் தானே? ஸோ அதே மாதிரி ஓகேவா, அந்த கான்செப்டில் தான் கோடு கண்டிஷன் ட்ரூ ஆகி ரன் ஆகி போயிட்டு இருக்கும் போது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனாலே போதும், கோடை விட்டு வெளியே வந்துரு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணாங்க. ரைட்டா? ஓகேவா? ஸோ அதனால தான் பிரேக்குன்னு ஒன்று வந்துச்சு. ஒரு எக்ஸாம்பிள் கோடும் பார்த்துடலாம். சரி, ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் இனிட் கண்டிஷன் அப்டேட். ஸோ இதெல்லாம் நம்ம போடுற வேல்யூ கண்டிஷன் டு பிரேக். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னு அப்படின்னா நான் இங்கேயே பிரேக் கொடுத்துட்டா டோட்டல் ஃபார் லூப்பே விட்டு வெளியே வந்துடும். கரெக்டா? அதே மாதிரி ஒயில் லூப்பில் ஒயில் கண்டிஷன் இஃப் ஒரு கண்டிஷன் போட்டு நான் பிரேக்குன்னு எழுதியிருந்தேன் அப்படின்னா டோட்டல் ஒயில் லூப் விட்டே வெளியே வந்துடும். ஓகேவா? எனக்கு போதும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆக்சுவலாக இந்த பிரேக்லாம் எதுக்கு திரும்ப யூஸ் பண்ணுவாங்க, அது என்னடா கோடு எழுதும் போதே நான் கரெக்டாக தானே எழுதுவேன், அப்புறம் என்ன எனக்கு போதும்னு சொல்லிட்டு வெளியே வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனால் உண்மையாகவே பிரேக் எதுக்கு திரும்ப யூஸ் ஆகும், நீ வந்து ஒரு 500 லைன் கோடு எழுதிட்டேன் சரியா, ஜாவா ஸ்கிரிப்டில் என்னென்னமோ கொடுத்து விட்ருக்க, கண்டிஷன் போட்டு இப்படி பண்ணால் அங்கே வா, இப்படி பண்ணால் இங்கே வா அப்படின்லாம் நிறைய எழுதி கொடுத்துருக்கேன். அந்த கோடை உன்னோட வேலை முடிஞ்சிட்டு உனக்கு சேலரி கொடுத்துட்டு அனுப்பிடுவான். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கோடு வந்து கிளைண்ட்டு போகும், அதாவது செய்ய சொல்லியிருப்பாங்களா அந்த மாதிரி ஆள்கிட்ட போகும். அவன் என்ன சொல்லுவான், எனக்கு இதோட எனக்கு போதும், நிறுத்திடுங்க, இதுக்கு அடுத்துலாம் இவ்வளோ தேவையில்லை எனக்கு அப்படிமா. அப்போ போயிட்டு நீ கோடை அழிச்சேன்னு வைங்க, எங்கேயாவது பிரச்சனை வரும். ஏன்னா 500ங்கிறது லைன் நான் கம்மியாக சொன்னேன்,
நான்லாம் 10,000 லைன்ஸ்க்கு கோடு பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு கோடில் போயிட்டு நம்ம அழிச்சோன்னு சத்தியமாக சொல்கிறேன், ஒரு பெரிய பூகமுமே கிரியேட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதை க்யூர் பண்ணுறதுக்காண்டி இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ணாங்க. இப்போ நம்ம ஈஸியாக போயிட்டு எந்த கண்டிஷன் நம்மளுக்கு தேவையோ அதை சர்ச் பண்ணலாம். நம்ம இந்த கண்ட்ரோல் F கொடுத்து நம்ம குரோம்லலாம் சர்ச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சர்ச் பண்ணி எடுத்துடலாம். அப்படி எடுத்து குறிப்பிட்ட கண்டிஷனை தேடி டக்குன்னு பிரேக்குன்னு போட்டுருவாங்க. அவ்வளோதான். அவுட்புட்டில் வந்துட்டு அதை தாண்டி மீதி ஆப்ஷன்ஸ் வந்து ரன் ஆகாமல் ஸ்டாப் ஆகும். புரியுதில்ல நான் சொன்னது? ஸோ இதுக்காண்டி தான் பிரேக்குங்கிற ஸ்டேட்மெண்ட் கண்டினியூ பண்ணாங்க. அதே மாதிரி 5,000ஓ 10,000 லைனோ கோடு வச்சு நீங்கள் எழுதும் போதே பிரேக்குன்னு ஒன்று வச்சு பிரேக்கை வச்சுட்டு திரும்ப என்னால் அதை எங்கே நான் ஸ்டாப் பண்ணனே தெரில. கோடை நிறைய இடத்துல பிரேக்குன்னு எழுதியிருக்கேன், ஆனால் எனக்கு இந்த இடத்த ஸ்டாப் பண்ண வேணாம், கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் தான் கண்டினியூன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கிரியேட் ஆச்சு. எவ்வளோ லூஸாக இருந்திருக்காங்க பார்த்தியா? ஒரு இதை நிறுத்தணும்னா பிரேக்குன்னு போட்டாங்களாம், அந்த பிரேக்கை நிறுத்தினதே கண்டினியூ பண்ணால் கண்டினியூன்னு ஆரம்பிச்சாங்களாம். அது அந்த மாதிரி கான்செப்டில் தான் அந்த 2 ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ ஓகே, பிரேக்குங்கிற கான்செப்டில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரைட், ஃபார் லெட் I is equal to 1, I less than 6, I plus plus. एक मिनट. Right guys, so okay, for let I is equal to 1 and I less than 6, I plus plus. ஸோ ஃபஸ்ட்டு ஐ வந்து 1ன்னு வச்சுக்கிட்டோம். அப்புறம் செக் பண்ணுவோம் கண்டிஷன் ட்ரூ 1. ஆமாம், 6க்கு கீழே தான் ஐ இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகி உள்ளே வரும். உள்ளே வந்தே நம்ம இன்னொரு கண்டிஷன் இருக்கும். ஸோ புரியுதா? ஃபார் லூப்புக்குள்ளே ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம். இது ஒரு டெக்னிக்கலான ஒரு கோடு. சிஎஸ்சிக்கு இது ஈஸியாக இருக்கும், பட் தெரியாதவங்க வச்சுக்கோம். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகி உள்ளே வரும். அப்போ இஃப் I is equal to 4 செக் பண்ணும். அப்போது கிடையாது, ஏன்னா 1 ஈக்குவல் டு 4ங்கிறது தப்பு. ஸோ இந்த இதை விட்டு வெளியே வந்துடும். அப்போது இந்த இடத்துல கன்சோல் கொடுத்தனால அந்த 1 அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ விட்டு தான் வெளியே வரும், ஃபாரை விட்டு வெளியே வராது. புரியுதுல்ல? ஸோ இப்போ விட்டு வெளியே வந்து ஐயோட வேல்யூ 1ன்னு பிரிண்ட் ஆகும். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் திரும்ப மேலே போகும். திரும்ப இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், 2 ஆகும். ஸோ 2 less than 6, எஸ் ட்ரூ, கண்டிஷன் கரெக்ட். ஸோ திரும்ப இஃப்க்கு வரும். இப்போ வந்து 2 ஈக்குவல்ஸ் டு 4 இல்லை, அப்போ போகாது. இப்போ விட்டு வெளியே வந்து இந்த இதை ஐயை பிரிண்ட் பண்ணும். ஸோ 2ன்னு பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் திரும்ப இன்க்ரிமெண்ட் 3 ஆகும். 3 less than 6, சேம் 2. அண்ட் தென் இதையும் பார்க்கும், ஃபால்ஸ் ஆகும். ஸோ பிரேக்கே போகாது, இப்போ விட்டு தான் வெளியே வரும். திரும்ப 3ன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ 4 மாறும். 4 less than 6, ட்ரூ. ஸோ இங்கே வந்து 4 ஈக்குவல்ஸ் டு 4 எஸ் ட்ரூ. ட்ரூன்னு ஒன்று என்ன ஆயிரும், பிரேக் ஆகும். எப்போ தான் அந்த இஃப்புக்குள்ளேயே போகும். இஃப்புக்குள்ளே என்ன இருக்குது, பிரேக்குன்னு இருக்குது. ஸோ பிரேக்குன்னு ஒன்று டோட்டலாக ஃபார் அவுட்டே வெளியே வந்துடும். அப்போ இந்த இடத்துல கன்சோலை திரும்ப பிரிண்ட் பண்ணாது. இதுக்கு தான் பிரேக் யூஸ் பண்ண. இன்னும் மாரியாத்தான கோடு தான் இது. ஆனால் இதுலேயும் ஜாவா ஸ்கிரிப்டில் ஒன்று புதுசாக பிரேக்குன்னு இருக்குது, பிரேக்குன்னு ஒன்று படிச்சிருக்கோம். ஆனால் பைத்தான்லேயும் உண்டு, ஜாவாவில் இருந்த மாதிரி தெரியல. பைத்தான் C++ல நான் பார்த்துருக்கேன். எனக்கு எல்லாம் தெரியும் மாதிரி நான் பீத்திக்கல, சும்மா சொல்கிறேன், எனக்கு ஞாபகம். ஓகேவா? சரி, ஸோ இப்போ புரியுதா இஃப்புக்குள்ளே எப்படி போச்சு பிரேக்குங்கிறது? போன அடுத்த செகண்டே பிரேக் ஒர்க் ஆகி டக்குன்னு வெளியே வந்துட்டு ஃபார் அவுட்டே வெளியே இருந்துச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி வர இஃப் கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கும் போது ஃபார் லூப்லேயே சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ இதனால தான் பிரேக் யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? பிரேக் கண்டிஷன், பிரேக் ஸ்டேட்மெண்ட் எல்லாருக்கும் ஓகேவா? ஆக்சுவலாக நம்ம இந்த கோடு ஃபார் லூப்லேயே பார்த்தோம். சரி, ரைட், ஓகேடா. சரி, நான் நெக்ஸ்ட்டு எதுக்கு போகிறேன், கண்டினியூ பண்ணுறேன். ஸோ JS continuous statement is used to break the iteration of the loop and follow the next iteration. ஸோ இப்போ நம்ம பிரேக்குன்னு கொடுத்தோன்னா அந்த இஃப் கிளாஸை விட்டு ஃபார் லூப்பை விட்டு ரெண்டுத்தையுமே விட்டு வெளியே வந்துச்சு. கரெக்டாக அந்த கன்சோல் டாட் லாக் ஐயை திரும்ப பிரிண்ட் பண்ணல. ஆனால் கண்டினியூன்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த கன்சோல் டாட் ஐயை பிரிண்ட் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கும். ஸோ அதனால குறிப்பிட்ட அந்த கண்டினியூ ஒர்க் ஆகும். ஸோ த பிரேக் இன் ஐட்ரேஷன் இஸ் பாசிபிள்
only when a specified condition going to occur. Then the major difference between the continue and break statement is that the break statement breaks out of the loop completely, while continue is used to break one statement and iterate to the next statement. So புரியுதா? பிரேக்குன்னு நம்ம ஒரு வேர்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது லூப்பை விட்டே டோட்டலாக வெளியே வந்துடும். சரியா? ஆனால் பிரேக்கு கொடுத்து நீ கண்டினியூ கொடுத்தா அந்த போன எக்ஸாம்பிள் இங்கே ஒரு இஃப் இருக்குன்னு ஏன் இங்கே ஒரு இஃப் இருந்திருக்கு, அது போக இங்கே ஒரு இன்னொரு இஃப் இருந்துச்சு. ஸோ பிரேக் கொடுத்தோன்னே ஓவராலாக வெளியே வந்துட்டு. இன்கேஸ் பிரேக் கொடுத்து நான் கண்டினியூ கொடுத்தேன்னு வைங்கன்னா இங்கே ஒரு இஃப் இருந்துச்சுன்னு சொன்னோம்ல, அதையும் சேர்த்து ஒன்ஸ் பார்க்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை. ஓகேவா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. பிரேக்ஸ்னா லூப் கம்ப்ளீட்டாக வெளியே போயிடும், வைல் கண்டினியூஸ் யூஸ் டு பிரேக் ஒன் ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரேக் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பண்ணும், கண்டினியூ கொடுத்தா அது நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் போயிட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளாக பார்ப்போம். ஃப்ளோ சார்ட் இருந்திருக்கு. ரைட், இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார் லூப் இருக்குது, அதுக்குள்ளே இஃப் இருக்குது. இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அப்படியே வெளியே போயிடும். கரெக்டு தானே? ஸோ இன்கேஸ் ஃபால்ஸாக இருந்தால் வெளியே போகும், ட்ரூவாக இருந்தால் திரும்ப போகும். ஸோ இது நார்மலான ஒரு கண்டிஷன் தான். இதுக்கு கண்டினியூ கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலனாலும் ஒன்று தான். ஏன்னா அந்த லூப் அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும்னு தெரியும். ஆனால் ஏன் கண்டினியூ கொடுப்போம் அப்படின்னா பிரேக் கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ. ஸோ இது சிம்பிளான ஒரு ஃப்ளோ சார்ட். இதில் பிரேக் வச்சு அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ ஃபார் லூப்புக்கு கண்டினியூ கொடுத்தா மேலே போகும், சேம் அதேமாதிரி ஒயில்லையும் அதே தான். ஓகேவா? ஸோ ஃப்ளோ சார்ட் அப்படி ஒன்றும் விசேஷமாக இல்லை. நான் எக்ஸாம்பிள் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிளும் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஃபார் லெட் I is equal to 0, I less than 11, I plus plus. So I percentage 2 equals to 0, which means remainder. Yes, remainder. ஸோ 0ன்னு கொடுத்து 0% 2 equals to 0வா? இல்லை, இது வராது. 0 தான் வருமோ? ஆமாங்க, 0 தான். சாரி. ஸோ நான் இந்த இடத்துல பிரேக் கொடுத்தேன் அப்படின்னா இதை விட்டு வெளியே போயிடும். எனக்கு மேக்ஸ் தெரியாது, அதனால நான் அது 0 வராதுன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ 0% 2 equals to 0 போடும் போது 0 divided by 2 அப்படின்னா 0 தான் ஆன்சர் வரும், விச் மீன்ஸ் ரிமைண்டர். ஸோ அதனால இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடும். ட்ரூ ஆனோடனே நான் என்ன கொடுத்துருக்கேன்? கண்டினியூன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே வந்து கன்சோலை பிரிண்ட் பண்ணும். ஸோ 1ன்னு பிரிண்ட் பண்ணும். ரைட்டா? பிரிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் திரும்ப இங்கே மேலே வரும். ஓகேவா? மேலே வந்துட்டு ஐ வந்து என்னவாகும்? 1 ஆகும். ஓகேவா? ஸோ 1 less than 11 அப்படின்னு செக் பண்ணும். ஆமாம், 11, இட்ஸ் ட்ரூ. ஓகே, இங்கே வரும் 1% 2 equals to 0. ஸோ ஒரு பாயிண்ட் சம்திங்கில் ரிமைண்டர் வரும், 0 வராது. கரெக்டா? அப்போ இஃப்குள்ளேயே போகாது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா டக்குன்னு இந்த கன்சோலுக்கும் போகாது. ஏன்னா நம்ம கண்டினியூ கொடுத்தா தான் இங்கே கொடுக்க சொல்லியிருக்கோம். கரெக்டு தானே? ஆனால் போனதில் என்ன நடந்துச்சு? அந்த கன்சோலை பிரிண்ட் பண்ணிட்டு போச்சு. புரியுதுல்ல? இந்த எக்ஸாம்பிள் வேணால் பாருங்கள். இது ஃபால்ஸாக இருந்தாலுமே இந்த ஐயை வந்து பிரிண்ட் பண்ணிருச்சு. ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் வெளியே போச்சு, ஏன்னா பிரேக்கிங் கொடுத்தனால. ஆனால் இங்கே வந்து ஃபால்ஸ் ஆகிட்டு, ஆனால் இதுக்குள்ளே போகலை, நேராக இங்கே தான் போயிடும். ஸோ இப்போ இது 3 மாறும், 3 less than 11 3% 2 equals to 0ன்னு வரும்னு நினைக்கிறேன் ரிமைண்டர். அப்புறம் கண்டினியூ ஆனோம்னா இந்த 3 பிரிண்ட் பண்ணும். ஸோ 2 அப்படி சாரி 2 விட்டுரும். எஸ், 3 வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் அவுட்புட்டை பார்க்கலாம். 1 3 5 7 9 இதெல்லாம் என்னது? ஆட் நம்பர். ஸோ பிரிண்ட் ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்கும்போது இந்த ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ், ஆப்டிடியூட்னா மேக்ஸ் ரிலேட்டட் இல்லை, ஆப்டிடியூட்லேயே டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் வரும். டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்பாங்க ஹெச்ஆர்ஸ்லாம், அவுட்புட்டை எனக்கு வந்து ஆடாக வரணும்னு. ஆனால் ஈஸியான ஆட் நம்பர்ஸோட இதெல்லாம் இருக்குது. பட் நீங்கள் இந்த ஃபார் இப்போ வச்சே காமிச்சிங்கன்னா அவர் ரொம்ப வியப்பாக பார்ப்பாரு. ரைட்டா? ஸோ 1ங்கிறது கண்டினியூ ஆகும், விச் மீன்ஸ் கிவ் 0, அண்ட் தென் 2ங்கிறது கண்டினியூ ஆகும், விச் மீன்ஸ் 0. ஸோ அதில் என்ன ஆகும்? கண்டினியூ ஆனாதான் உள்ளே வரும். ஸோ கண்டினியூக்கு வெளியே இருக்கிறனால 2வை பிரிண்ட் பண்ணாது. கரெக்டாக? ஒரு மாதிரி குழம்பலாம், பட் சிம்பிளாக கண்டினியூனா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போகும்னு மட்டும் நினச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே 0 இருக்கிற வேல்யூ, இப்போ இங்கே 2 வந்தால் 0 வரும், 4 வந்தால் 0 வரும். அப்படின்னா உள்ளே போகும், உள்ளே போனால் கண்டினியூ ஆகும், கண்டினியூ ஆனால் இதை பிரிண்ட் பண்ணும். கரெக்டு தானே? எஸ், ஆமாம். கண்டினியூ ஆனால் இது இஃப்க்கு வெளியே இருக்குது, இஃப்க்கு உள்ளே இருக்கிறது தான்.
நான் உங்களுக்கு இப்போ விஷுவல் வந்துட்டு கர்லி பிரேசஸ் போட்டு சொல்லித்தரேன். இங்கே அவுட்புட்டில் கர்லி பிரேசஸ் இல்லாதனால ஒரு மாதிரியா இருக்குது. ஓகேவா, நான் இப்போ விஷுவலுக்கு வரேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா இன்ஃபினிட்டி லூப். ஸோ இன்ஃபினிட்டி லூப் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஃபார் லூப் வந்துட்டு நம்ம தப்பாக விளாண்டோம் அப்படின்னா அப்படியே லிஸ்ட் மாதிரி போயிட்டே இருக்கும். இதெல்லாம் நாங்கள் லேபில் பண்ணியிருப்போம் முன்னாடி, சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் மிஸ்டேக்ஸ் புரியுதா வைல் இம்ப்ளிமெண்டிங் எனி சார்ட் ஆஃப் லூப் இஸ் தட் இஸ் மே not ever exit. That is, the loop runs for infinite times. This happens when the condition fails for some reason. சரி, இதெல்லாம் வேணுக்குன்னு பண்ணாதான் அது மிஸ்டேக் கரெக்டாக. ஸோ அதனால் வேணுக்குன்னு பண்ணும் போது அந்த கான்செப்ட் நடக்கலாம். ஸோ இன்ஃபினிட்டி லூப்பை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஒரு ஃபார் லூப்பில் காமிச்சிருக்காங்க பாருங்க, i is equal to 5. ஓகேவா, சரி 5 ஆயிட்டு. இப்போ என்ன ஆகணும், i not equal to 0 அப்படின்னு ஒரு கண்டிஷன். அது நாட் ஈக்குவல் டு 0வா? ஆமாம், 5 ஈக்குவல்ஸ் டு 0 கிடையாதுல. 5 வந்து 5 இட்ஸ் அ நம்பர், நாட் 0. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகி 5 பிரிண்ட் பண்ணும். அப்புறம் என்ன பண்ணியிருக்கான், i is equal to i minus 2. ஸோ 5 minus 2 எவ்வளோ, 3. திரும்ப கண்டிஷன் செக் பண்ணும், 3 நாட் ஈக்குவல் டு 0. ஆமாம், நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இட்ஸ் அ கரெக்ட். அப்போ என்ன ஆகும், அப்படியே போய்கிட்டே இருக்கும் 0 ஆகாத வர. 3 minus 2 என்னது, 1. அப்புறம் 1 minus 2னா 0 தாண்டி மைனஸில் போகும்ல, அப்போ பிரிண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த 0 ஈக்குவலே ஆகாது, இன்ஃபினிட்டியாக போயிட்டே இருக்கும். அந்த கான்செப்ட் தான் இருக்கணும். அதே மாதிரி தான் வைல் லூப். வைல் லூப் இன்ஃபினிட்டி லூப் பிகாஸ் அப்டேட் ஸ்டேட்மெண்ட். இது வந்து லூப்பாக வராது, இது ஒன்ஸ் செக் பண்ணும், செக் பண்ணிட்டு விட்டுரும் ஆகும். ஸோ இது வந்து லூப்பு மீன்ஸ் இன்ஃபினிட்டி லூப்பாக போகும், பட் இது போகாது. ஃபால்ஸே ஆகாது, கண்டிஷன் போட்டிருக்காங்களா, கண்டிஷன் இஸ் நாட் ஃபால்ஸ். ஓகேவா, ஸோ இது ஒரு இன்ஃபினிட்டி. இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் நல்லாயிருக்கும். ஓகேவா, ரைட்டாக இன்ஃபினிட்டி லூப் நம்ம கண்டினியூ பிரேக்கு ஃபார் இன் ஃபார் ஆஃப் இதெல்லாம் விஷுவலில் பார்க்கலாம். ஓகேவா, எனி டவுட்ஸ் இருக்கா? ரைட், ஓகே. ஸோ விஷுவலுக்கு போகிறேன். 42 ஆயிட்டு, சீக்கிரம் முடிக்கணும். சரி, ஓகே. கமெண்ட் பண்ணிடுவோம். ரைட், இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன, which is ஷேர் ஆகுதுல ஸ்க்ரீனு. ஓகே, ஃபாரின். ஓகேவா, ஃபாரின். அதான். ஸோ ஃபாரினில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு கோடு ரன் ஆகுது. அதை ஆஃப் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. சரி, இப்போது லெட் ஏ ஈக்குவல் டு, நான் இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த கர்லி பிரேசஸை போட்டு x:1 அண்ட் தென் y:2. ஆனால் எப்போவுமே செமிகோலன் வைக்கக்கூடாது, ஆப்ஜெக்ட் வந்தால் கமா தான் வைக்கணும். z:3. புதுசாக படிக்கிற ஜாவாஸ்கிரிப்டுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் சில பேர் கோடிங்காக லைக் இந்த பைத்தானுங்கெல்லாம் படித்தாங்கன்னா அந்த செமிகோலன் தான் வைக்க தோணிகிட்டே இருக்கும், ஆனால் எரர் காமிச்சிடும். ஓகேவா, அண்ட் தென் v:4. ஓகேவா, சரி. இப்போ ஒரு 4 ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வச்சு செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இதை நான் வந்து எப்படி பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபார் ஃபஸ்ட்டு லெட் பி அப்படின்னு ஒரு இதை வாங்கி வச்சுக்கேன். ஸோ ஃபார்
பி இன் ஏ. ஸோ புரியுதா? பின்னு ஒரு வேரியபிள், ஏங்கிறது இது வந்து ஆப்ஜெக்ட்னே வச்சுக்கோமே, இருக்கு ஆப்ஜெக்ட். ஸோ எல்லா ஆப்ஜெக்டையும் பியில் போடு அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னெல்லாம் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா கன்சோல் டாட் லாகில் பியை மட்டும் பிரிண்ட் பண்ண அப்படின்னா ப்ராப்பர்ட்டியை மட்டும் எடுத்துட்டோம். ஸோ எக்ஸ் ஒய் இசட்டு வி எல்லா ப்ராப்பர்ட்டியும் எடுத்துட்டு எனக்கு வந்து அந்த ஒரு வேல்யூ வேணும் அப்படின்னா ஆப்ஜெக்டில் உள்ள ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு பி, விச் மீன்ஸ் ஆப்ஜெக்டில் உள்ள ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ. ஸோ இந்த பிங்கிற இடத்துல என்ன இருக்கும்? ப்ராப்பர்ட்டி. ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டனால என்ன கன்சிடர் ஆகும்? அதோட வேல்யூ எடுத்துரும். ஸோ 1 2 3, ஸோ 1 2 3 4 5. ஓகேவா? இது நம்ம பார்த்த கான்செப்ட் தான். தென் நெக்ஸ்ட் ஃபார் ஆஃப். ஸோ ஃபார் ஆஃப்ல என்ன சொன்னேன்? அரே. ஸோ லெட் ஏஆர்ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்ல 1 2 3 4 5. ஸோ ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்கேன், வேல்யூ மட்டும். இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெட் என் அப்படின்னு ஒன்று வச்சுட்டு ஃபார் என் ஆஃப் அரே. ஸோ இங்கே என்ன கூப்பிட்டுருக்கேன்? என் ஆஃப். ஸோ என்னங்கிற அரேங்கிற எல்லா வேல்யூவையும் எண்ணில் போட்டுக்கோ. போட்டு கன்சோல் டாட் லாகில் என்ன பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா அதோட வேல்யூ அப்படியே பிரிண்ட் ஆகும். ஏன்னா அது வேல்யூ தானே, அவ்வளோதான். அதுக்கு போட்டு இந்த இதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ப்ராப்பர்ட்டி இருந்தால் தான் நம்ம மென்ஷன் பண்ணணும், கரெக்டாக? ஸோ இதுதான் சிம்பிளான ஃபார் ஆஃப், ரைட்டா? ஓகேவா? இது எதுவும் திரும்ப நடத்தணும்னா வேணாம்லா? ரைட் தானே? சரி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பிரேக் பார்க்குறோம். பிரேக். ஸோ பிரேக்கில் என்ன கான்செப்ட் மெயினாக வந்துச்சு? ஒரு ஃபார் லூப்பும் வேற என்ன இருந்துச்சு? ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு, கரெக்டாக? ஸோ நான் ஃபார் லெட் ஐ ஈக்குவல் டு 1 வச்சுக்கிட்டேன். ஐ லெஸ் தென் 5, ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த கர்லி ப்ளஸ் ஓப்பன் பண்ணி கிவ் ஐ ஈக்குவல்ஸ் டு 4 இருந்துச்சு அப்படின்னா பிரேக். அப்படி இல்லை நான் இஃப்க்கு வெளியே கன்சோல் டாட் லாகில் ஐயை பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கமெண்ட் பண்ணுறேன், ஏன்னா அவங்க குழப்பம். ஓகேவா? சரி. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஐ இருக்கு, இதோட கண்டிஷனை ட்ரூவை பண்ணுது. ஸோ உள்ளே வருது. உள்ளே என்ன இருக்குது? இஃப் தான் இருக்குது. இஃப்குள்ளே என்ன இருக்குது? ஐ ஈக்குவல்ஸ் டு 4 கேட்குது. 4 இல்லை, தப்பு. ஸோ இது இந்த இஃப்குள்ளே போகாது, நேராக இங்கே வந்துடும். ஸோ இந்த ஐயை பிரிண்ட் பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ என்ன? 1. நெக்ஸ்ட் 2 லெஸ் தென் 5, எஸ் ட்ரூ உள்ளே வரும். 2 ஈக்குவல்ஸ் டு 4 இல்லை, தப்பு. அப்போது இஃப்குள்ளே போகாது. ஸோ வெளியே இருக்குது. ஐ மீன் ஃபாருக்கு உள்ளே இருக்கிறது இதுவும் தானே சேர்ந்துருக்கு. இதுக்கு வெளியே இருந்தால் தான் ஃபாருக்கு வெளியே இருக்குன்னு வந்தோம். ஆனால் ஃபாருக்குள்ளே இருக்குது. இப்போ மட்டும்தான் ஃபால்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ 2ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும், ரைட்டாக? பிரிண்ட் ஆகிட்டு அதே மாதிரி 3 ஆகும். 3 லெஸ் தென் 5, எஸ் ட்ரூ. அண்ட் தென் இதுவும் பிரிண்ட் ஆகி வெளியே வந்து 3 பிரிண்ட் ஆகும். இப்போ இது 4 மாறும் பார்த்தியா? 4 ஆகும்போது இது ஈக்குவல் ஆயிரும். அப்போது இப்போட கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். இப்போட கண்டிஷனில் என்ன போட்டிருந்தேன்? பிரேக்குன்னு போட்டிருக்கேன். அப்போ பிரேக் ஆகி ஃபார் லூப் விட்டே வெளியே வரும். அப்போ இந்த கன்சோலை பிரிண்ட் பண்ணாது. ஸோ அதனால தான் பிரிண்ட் பண்ணாமல் 4ஓடையே முடிச்சுக்கிட்டு. இன்கேஸ் நான் அந்த இடத்துல கண்டினியூ கொடுத்தேன்னா அதே தான் பிரிண்ட் ஆகும். கண்டினியூ கொடுத்தா மேலே போகும். ஆனால் நான் இங்கே ஈக்குவல் டு கொடுத்தேன்னு வை, 5 வந்துட்டா. ஆனால் 4 காணும் போரு. ஏன்னா அதே மாதிரி 1 ட்ரூ ஆச்சு, இங்கே ஃபால்ஸ் ஆச்சு, இது பிரிண்ட் ஆச்சு. 2வும் அதே மாதிரி, 3யும் அதே மாதிரி பிரிண்ட் ஆகிட்டு. ஓகேவா? 4 வந்தோடனே இந்த கண்டிஷன் ட்ரூ, விச் மீன்ஸ் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். ஓகேவா? உள்ளே வரும். இப்போட கண்டிஷன் அப்போ தான் ட்ரூ ஆகுது. ஏன்? 4 ஈக்குவல்ஸ் டு 4. ஸோ இது ட்ரூ ஆகிடும். ட்ரூ ஆனோடனே உள்ளே நான் என்ன போட்டிருக்கேன்? பிரேக் போடலை, கண்டினியூ கொடுத்துருக்கேன். கண்டினியூனா இப்போ விட்டு வெளியே போய் கண்டினியூ ஆகுது. இஃப்க்கு மேலே ஃபார் லூப் இருக்குல்ல, அது மீன் இந்த கண்டிஷன்
இங்கே போகும். ஃபாரோட டிஃபால்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் ஒரு லூப் முடியும். ஸோ இந்த லூப் முடியும் கண்டினியூ ஆகி நேராக இன்னும். அப்போ 4 என்ன ஆகும், 5 ஆகும். 5 ஈக்குவல்ஸ் டு 5 ஆமாம், அந்த கண்டிஷன் ட்ரூ. அப்புறம் திரும்ப இங்கே வரும். இப்போ வந்து பார்க்கும் 5 ஈக்குவல்ஸ் டு 4 இல்லை ஃபால்ஸ். அப்போ கண்டினியூக்குள்ளே போகாமல் இந்த இடம் பிரிண்ட் பண்ணும். ஸோ 5 இங்கே வந்து பிரிண்ட் ஆயிடும். பிரிண்ட் ஆகிட்டா இப்போ திரும்ப 5 மேலே போய் 6 மாறும். இது 6 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது ஓவராலாக ஃபாரில் போட்டு வெளியே வரும். இதுதான் கண்டினியூ. அங்கே பெர்சன்டேஜ் வச்சு போட்டிருந்தாங்க. எப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா இங்கே ஜஸ்ட்டு I percentage 2 equals to 0. இப்போ என்னன்னா அந்த 2வையும் 4வையும் விட்டுருவோம். விச் மீன்ஸ் ஏன்னா 2னா 0 ஆகும், அதனால கண்டினியூ ஆகி இங்கே தான் வரும், இங்கே போகாது, அதனால 2வை விட்டுரும். அதே மாதிரி 4% 2னாலும் 2 4 2 ரிமைண்டர் 0 வரும், கண்டினியூ ஆகி திரும்ப இங்கே தான் போகும். ஸோ அதனால 4 பிரிண்ட் ஆகுது. ஏன்னா நம்ம இதுக்கு வெளியில் கொடுத்துருவோம். இன்கேஸ் இந்த கன்சோல் டாட் ஐயை இங்கே கொடுத்தேன்னு வையேன், எல்லாமே பிரிண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. கன்சோல் டாட் ஐயே பிரிண்ட் ஆகலை, ஏன்னா கண்டினியூ இருக்கிறனால. பார்த்துக்கோ, கண்டினியூ கீழே எதுவுமே இருக்கக்கூடாது. எஸ், புரிஞ்சுதா? பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு பற்றி அது லேசா கான்செப்ட். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? கண்டினியூ பிரேக் அச்சுக்கு ஓகே ரைட். அஜிதா அஜினா ஜீவதர்ஷினிக்கு ஓகே. அனஃபா இன்ஃபென் அனஃபாக்கு நெட் இஷ்யூன்னு நினைக்கிறேன், போயிட்டு வந்தாப்புல. அஜிதா ஓகேவா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? அசினா இன்ஃபேன் சரிடா, ஓகே. ஸோ